ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சவுதியில் இருக்க இந்திய மக்கள் எப்படி இந்தியாவுக்கு பணம் அனுப்புகிறாங்க, அதே மாதிரி இன்றைக்குள்ள ரேட்டு எவ்வளோ ரூபான்னு பார்க்க போகிறோம். அதாவது என்ன, ஒரு ரியால் சவுதி ஒரு ரியால் இந்தியா ஒரு ரூபி என்ன ரேட்டு போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி எவ்வளோ ஈஸியாக பணம் அனுப்ப போகிறோன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லா பேரும் சவுதியில் இருக்க இந்திய மக்கள் சம்பளம் வந்ததுக்கப்புறம் பேங்க்கு போய் தான் பணம் அனுப்புவாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் மெனக்கெட்டு கால் கடுக்க நின்று அனுப்புவாங்க. அப்படி நிற்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மள்ட்ட இருக்க மொபைல்லையே ஈஸியாக எப்படி பணம் அனுப்புகிறன்ட்டு இப்போ வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபௌரிங்கிற ஒரு ஆப்பு தான். சரிங்களா? அது டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோரில் அதுக்கப்புறம் இக்காமா வச்சு அது சைன்இன் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இப்போ நமக்கு உள்ளே போயிடுச்சு. ஓடிபி நம்பருக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓடிபி நம்பர் வந்துச்சு, நம்ம அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே போக போகிறோம். இப்போது எங்கிட்ட கரண்ட் பேலன்ஸ் 0.66 ரியால் தான் இருக்குது. சரிங்களா? நம்மளும் எல்லா பேர்த்த மாதிரி தான் பணம் வந்ததுக்கப்புறம் உடனே வீட்டில் உள்ள யூஸ்காண்டி உடனே பேங்க் மூலமாக உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். சரிங்களா? சரி, இப்போ வாங்க சும்மா டெமோ பார்க்கலாம் எப்படி பைசா அனுப்ப. அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ரியா, டைரக்ட் பேங்க், அதுக்கு டெலிமனி. நம்ம ரியா தான் போக போகிறோம். அதாவது ரியா ஏற்கனவே பெனிஃபிட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அப்படி உங்களுக்கு எப்படி பெனிஃபிட் ஆட் பண்ணணும்னு தெரியணுன்னா நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது தனியாக ஒரு வீடியோ போடுவோம். சும்மா ஒரு 1500 ரூபா நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது என்ன கேட்குதுன்னா இந்தியா மணியாக உங்களுக்கு அனுப்பணுமா, இல்லாட்டினா சவுதி மணியாக அனுப்பணுமா அப்படின்னு கேட்குது. சரிங்களா? நான் சவுதி மணியாக தான் போட்டிருக்கேன். இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ எங்கிட்ட பேலன்ஸ் இல்லாததுனால அதை அப்படி காட்டுது. சரிங்களா? ஃபீஸ் எவ்வளோ போட்டிருக்குன்னா 11.5 ரியால் போட்டிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம 1500 ரூபாய்க்கு நம்ம ஊர் காசு 35,561 ரூபா நமக்கு இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? இன்றைக்கி ரேட்டு என்ன ரேட்டுனா, சவுதி ஒரு ரியால் 23 ரியாலு 867 பைசா நமக்கு இருக்குது ஒரு ரியாலுக்கு. சரிங்களா? ஒரு ரியால் மணி சவுதி ருபீஸ் 23.867 பைசா. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வேறு ஒன்றும் கிடையாது. கீழே நம்ம என்ன பர்பஸ்க்கு அனுப்புகிறோம் சொல்லிட்டு நம்ம சேவிங், இல்லாட்டினா என்ன வேறு நமக்கு என்ன தேவையோ. சரிங்களா? அது ஃபேமிலி இருக்குது, அதுக்குன்னா நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வைக்கணும். நான் ஜஸ்ட்டு சேவிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு எப்படின்னா நியூ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துச்சுன்னா நமக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் என்னென்னா நமக்கு மணி 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே நமக்கு மணி நம்மளோட அக்கௌண்ட் இந்தியா அக்கௌண்ட்டுக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் நான் சேலரி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன எவ்வளோ அமௌண்ட்டு போட்டோம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே நெட்டு இங்கே இருந்து நமக்கு எவ்வளோ மொத்தமாக போகுது 1500
501.50 சரிங்களா, வித் டேக்ஸோடு போகுது சரிங்களா. அங்கே இந்தியா மணி எவ்வளோ போய் கரெக்டாக போய் சேருது 35,561 ரூபா 61.53 சரிங்களா. என்ன ரேட்டு வந்துட்டு சரிங்களா, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு 23.867 ருபீஸ் நம்ம இந்திய மணி. ஃபீஸ் வந்துட்டு சொன்னோம்ல, ஃபீஸ் வந்து 10 ரூபா. அதுக்கப்புறம் 1.5 வந்து பெட் டேக்ஸ் வந்துட்டு போகுது. எந்த இதில் அனுப்புகிறோம் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு எதில் அனுப்புகிறோன்னா ரியாங்கிற ஒரு ஆப்ஷனில் தான் அனுப்புகிறோம் வந்து சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம பேங்க்கு என்ன பர்பஸ் கொடுத்து ஓகே கன்ஃபார்ம் கொடுத்துச்சுன்னா நமக்கு மணி போயிடும். நம்ம இப்போ கன்ஃபார்ம் கொடுக்க முடியாது, ஏன்னா பைசா கிடையாது. ஓகே, நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியாக எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு எப்படி பெனிஃபிட் ஆட் பண்ணுறது, எப்படி இந்த ஆப்பை வந்துட்டு சைன்இன் பண்ணுறது, அதுக்குண்டான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு ஃபுல் வீடியோ நம்ம போட்டுடலாம். ஓகே, பாய்.